ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துடைப்பத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு 3 ஐடியா தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய ரியூஸ் ஐடியாஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய தேஞ்சு போன துடைப்பத்தை எடுத்திருக்கேன். இந்த துடைப்பத்தில் நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதோட அடிப்பாகத்தில் இந்த புடி இருக்கும் பாருங்கள், அதை கலட்டிட்டு இது உள்ளே நம்ம மாப்புக்கெலாம் குச்சி இருக்கும் பாருங்கள், அந்த குச்சை இது உள்ளே சொருகி விட்டுருணுங்க. அப்படி சொருகி விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங்காக இந்த குச்சி கிடைக்கும். இது உள்ளே அப்படியே அதை சொருகி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம ஒட்டடை குச்சியாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அடிப்பாகத்தில் அந்த மாப் குச்சி சொருகி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒட்டடை குச்சி ரெடி ஆயிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி போட்ட இந்த தொடப்ப குச்சியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஒட்டடை அடித்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு அடிக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. ஒட்டடை குச்சி இல்லைங்கிற கவலை வேணாம். உங்கள் வீட்டில் பழைய துடைப்பம் இருந்தால் போதும். அதே நீங்கள் ஒட்டடை குச்சியாக மாற்றிடலாம். நீங்கள் அடியில் மாப் குச்சி சொருகி விட்டால் இன்னும் லாங்காக இருக்குங்க. இன்னும் எவ்வளோ உயரத்தில் ஒட்டடை இருந்தாலும் நம்ம ஈஸியாக அடித்து விட்டுடலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற துடைப்பத்தை இந்த மாதிரி ஒட்டடை குச்சியாக நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு நம்ம அந்த தொடப்ப குச்சி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். அதுலேருந்து கொஞ்சம் நல்ல குச்சி, அதாவது கொஞ்சம் தின்னான குச்சியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி குச்சியாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த அளவுக்கு குச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச குச்சியை 3 பாகமாக பிரிச்சுக்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாகத்தை எடுத்து அதில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி க்ரீன், எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ 3 கலர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெயிண்ட்டை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட் செலவாச்சுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் அதிகமாக செலவாகாதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க. இதே போல் மற்ற 2 பாகத்துலேயும் கலர் பண்ணி காய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 3துலேயும் பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேங்க. இது நல்லா காயட்டும். அடுத்து ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம், இல்லைனா பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெயிண்ட் தான் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா A4 ஷீட் கூட ஒட்டிக்கலாங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேங்க. ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது ஓரங்களில் இது போல் ஒயிட் கலர் டேப்பை அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஓரங்களையும் டேப் ஒட்டி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் துடைப்பக்குச்சி, அதை இப்படி ஒன்று பக்கத்தில் ஒன்று இப்படி வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி பார்த்து அழகாக விரித்து விட்ட மாதிரி வைங்க. வச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒரு 2-3 தடவை டேப் போட்டு ஒட்டி விடுங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். இப்போ ஒட்டி முடித்ததும் இது ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஊக்கு எடுத்துக்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு 15 ஊக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நூல், அதாவது எம்ப்ராய்டிங் நூல் இருக்குது பாருங்கள், அதை இதோட ஓரங்களில் வச்சு இப்படி நல்லா சுற்றி விட்டுக்கிட்டே வரணுங்க. அதாவது அந்த ஊக்கோட அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக மூடாமல் ஹோல் மட்டும் இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி மற்ற எல்லா இடங்கள்லையும் இது போல் நூல் வச்சு அப்படியே சுற்றி விட்டு கம் போட்டு ஒட்டி விட்டுருணுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. கீழே அந்த ஊக்கோட ஹோல் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும். ஃபுல்லாக மூடி இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இதே போல் 15 ஊக்குலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே போல் நான் எல்லா ஊக்குலையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ அடுத்து எம்ப்ராய்டிங் நூலை அந்த ஊக்கோட ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் ஒன்று ஒன்றா விட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஊக்கு உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. 5 ஊக்கு விட்டு எடுத்தோன்னா அதை அப்படியே நாட் போட்டு முடிச்சு போட்டு கட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 5 ஊக்கு உள்ளே போட்டுட்டேன். இப்போ அப்படியே முடிச்சு போட்டு கட்டி விட்டுட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, இதோட அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் 5 ஊக்காக அந்த நூலில் கோர்த்து விட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க.
அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் தொடப்பு குச்சி, அதை வந்து க்ளூகன் போட்டு இடையில வந்து அந்த அட்டையோடு வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த குச்சி வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் இடையில அங்கங்கே வந்து கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த தொடப்பு குச்சி வந்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அடுத்து இது போல் ஒரு பேப்பர் கப் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து 2 பாதியாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண இந்த கப் மேலே வந்து நீங்கள் கலர் பேப்பர் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெயிண்ட் தாங்க பண்ண போகிறேன். எல்லோ கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இது நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் இதையும் வந்து குளுகன் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். இது மாதிரி ஓரங்களில் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து அந்த தொடப்பு குச்சி வெளியே வந்து வராத மாதிரி உள்ளே வந்து அந்த கப்பு உள்ளே வந்து இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த ஊக்கில் வந்து நூல் சுற்றி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இந்த மாதிரி பூ ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட சென்டரில் வந்து கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேப்பரை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க சென்டரில். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. அப்போ பார்க்க வந்து பூ மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. இதே போல் மற்ற ஊக்கு வந்து செஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதுலேயுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மொத்தம் வந்து 15 ஊக்கு வந்து வச்சுருந்தோம். அதுக்கு வந்து 5 பார்த்தீங்கன்னா 3 பூ வந்து நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்குங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி அப்படியே அந்த தொடப்பு குச்சி மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. அதாவது மேலே வந்து 2 பூவும் கீழே வந்து 1 பூ இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. மொத்தம் வந்து 3 பூ வந்து ஒட்டி விட்டாச்சு. அடுத்து அந்த பேப்பர் கப் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலேயும் கீழேயும் இது போல் ஒரு ஸ்டோன் வச்ச லேஸ் வந்து இருந்துச்சுங்க, அதை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் கலர் டேப் போட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாங்க, அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி லேஸ் இருந்ததுனால நான் அதை வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து இது போல் ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த வால் ஹேங்கிங் சைடில் வந்து ரெட் கலர் கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், அதுவுமே இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வாலில் வந்து ஒட்டி விட்டுட்டேன் பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய தொடப்ப குச்சை வச்சு ரொம்பவே அழகான வால் ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இந்த கிராஃப்ட் செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தொடப்பம் கட் பண்ணும் போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான குச்சியாக இருக்குங்க. இந்த குச்சியை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. இதை வச்சுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி குச்சி வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம சைஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து காய விட்டுருங்க. அடுத்து இது போல் ஒரு ரவுண்டான கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டு வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ற தட்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து அப்படியே கவுத்து போட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்குங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் பிளாக் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்க போகிறேன். என்கிட்ட ஒரு கலர் பேப்பர் தான் இருந்துச்சு பிளாக் கலரில், அதனால் நான் வந்து 3/4 இந்த பேப்பர் ஒட்டிட்டு கீழே வந்து பாதி அதாவது 1/4 சர்க்கிள் தெரியுது பாருங்கள், அதுக்கு வந்து நான் பெயிண்ட் கொடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம் போட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு கீழே உள்ள அந்த சர்க்கிள் இருந்துச்சு பாருங்கள், அதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. என்கிட்ட முழுசாகவே வந்து பிளாக் கலர் பேப்பர் இருந்தால் நான் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருப்பேன். என்கிட்ட ஒரு பேப்பர் இருந்ததுனால இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து பிளாக் கலர் பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலராகவே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம அந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் தொடப்பு குச்சி, அதை வந்து கரெக்டான சைஸ் பார்த்து எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குச்சியை வந்து ஒன்றா வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரிசையாக வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே ரவுண்டாக வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் குளுகன் அப்ளை பண்ணால் தான் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து அந்த குச்சி வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த சைஸ்க்கு வந்து, அதாவது கொஞ்சம் சர்க்கிள் சைஸில் வந்து பிளாக் கலர் பேப்பரே வந்து நான் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து குளுகன் போட்டு அது மேலே வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. அப்போ வந்து அந்த குச்சியோட எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த தொடப்ப குச்சியோட புடி வந்து எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த புடியிலே வந்து மேலே வந்து இது போல் ஒரு லேஸ் வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. அப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே அழகாக இருக்கும். மேலேயும் கீழேயும் வந்து லேஸ் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து சென்டராக வச்சு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். அதுக்கு வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விடுங்க. இந்த தொடப்பத்தோட கைப்பிடியை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது போல் ஸ்டோன் வந்து அங்கங்கே வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க.
நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லைட் க்ரீன் பேப்பரில் வந்து இலை ஷேப்க்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இதெல்லாம் வந்து அந்த மேலே உள்ள எட்ஜஸில் அந்த குச்சியோட எட்ஜஸில் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். ஒட்டி விட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இன்னுமே வந்து நம்ம அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து சின்ன சின்ன ஸ்டோன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இலை மாதிரியே இருக்க ஸ்டோனு. அதை வந்து அந்த குச்சி மேலே வந்து வரிசையாக வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஸ்டோன் பாக்கெட் பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டே வந்து ரூ. 10 தாங்க. நல்லா டிசைனாக வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டோன் தான் வந்து நான் ஒரு 2, 3 பாக்கெட் வந்து வாங்கி வச்சுருப்பேன். அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாவுமே வந்து நான் அந்த ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுட்டேன் அந்த குச்சியில். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு பேப்பர் ஒட்டியிருந்தோம் பாருங்கள், அதுலேயுமே வந்து அந்த ஸ்டோனை வந்து வரிசையாக வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டேங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே அழகாக இருக்குங்க. எனக்கு வந்து எல்லோ கலர் ஸ்டோன் வந்து கிடைக்கல. எல்லோ கலர் இருந்தால் இன்னுமே வந்து பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். என்கிட்ட இந்த கலர் தான் வந்து ஸ்டோன் இருந்துச்சு, அதனால் நான் இதை ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ இதையுமே வந்து டபுள் சைட் டேப் போட்டு வாலில் வந்து ஒட்டி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் அப்படியே ரவுண்டாக ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒட்டி விடணுனாலும் அந்த குச்சி வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கூட அதாவது சர்க்கிள் முழு சர்க்கிளில் வந்து நீங்கள் அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் அந்த கீழே 2 சைட்லேயுமே வந்து வாலில் மாட்டுற ஹூக் இருக்கும் பாருங்கள், அதை வாங்கி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அதில் சாவி கூட மாட்டி வச்சுக்கலாங்க. அதுவுமே இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு குச்சை மட்டும் கொஞ்சம் சாய்வெல்லாம் வந்து ஒட்டிட்டேன். அதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு குச்சி வந்து சாஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் ஒட்டும் போது கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி ஒட்டிக்கங்க. அந்த கைப்பிடி உள்ள வந்து நான் ஃப்ளவரை வந்து அப்படியே சொருவி விட்டுருக்கேங்க, ஃப்ளவர் வாஷ் மாதிரி. இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டு நம்ம தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு ரொம்பவே வந்து அழகாக மாற்றிட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன 3 ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.